அப்புறம் 2வது, தற்போது வசித்து வரும் ஏவிஎம் நகர் விரிவாக்கம் வீட்டுக்கு எதிர் சாலையில் உள்ள இன்னொரு மனையில் 2023ஆம் ஆண்டு வீடு கட்ட ஆரம்பித்தோம். இன்றும் பூர்த்தி அடையவில்லை. 2022 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீடு இன்னும் பூர்த்தி அடையலையாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணத்தை நீங்க தான் சொல்லணும். இந்த தீய சக்தியோட இடர்பாடு, இந்த செய்வன கோளாவோட இடர்பாடு தான். அதனாலதான் பூர்த்தி அடையலைன்னா வலது பக்கம் சுத்துங்க. இல்ல வேற காரணங்கள்னா இடது பக்கம் சுத்துங்க. எல்லாமே மொத்தத்துக்கும் ஒரே பதில் தான். கேட்டுக்கங்க, நீங்களே பார்த்துக்கங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. உங்கள்ட்ட பார்த்து பேசுனா உங்களை பார்த்து நிக்கிறாரு. சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிங்க. அடுத்தது வாங்க. எங்களது 2 இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுது அடைந்து விடுகிறது. அவங்க ரெண்டு சக்கர வாகனம் வச்சிருக்காங்களாம். அடிக்கடி பழுது அடைஞ்சிருதான். என்ன அது இயற்கையா தேஞ்சி கீஞ்சி அதனால பழுது அடையுதா, இல்ல இந்த கோளாறுனாலதான் பழுது அடையுதா? அப்படின்னா வலது பக்கம் சுத்துங்க, இல்லைன்னா இடது பக்கம் சுத்துங்க. இந்த கோளாறால தாங்க அது கூட நடக்குதான். காரணம் இருக்கு, நிறைய இருக்கு, கேட்டுக்கங்க. சரி வாங்க ஐயா வாங்க. அடுத்தது, எங்கள் பூர்வீக இடம் வீடு பாரதியார் தெரு, மாதவரம் தற்போது கஷ்ட நிலையில் உள்ளதால் அதை விற்கலாமா வேணாமா? அவங்க பூர்வீக வீட்டுல இருந்து இந்த வீடு கட்டி வந்தோம்னு சொன்னாங்கல்ல, அந்த பூர்வீக வீட்டை வந்து பாருங்க. பார்த்துட்டீங்களா? நல்லா பார்த்துட்டு வாங்க. இப்ப கஷ்ட நிலையமா இருக்காங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், இன்னொரு பையனுக்கு வேலை இல்லை. அந்த வீடை விற்கலாமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. விற்கலான்னா வலது பக்கம் சுத்துங்க, வேணான்னா இடது பக்கம் சுத்துங்க. வேணான்னு சொல்றீங்களே, இப்ப விற்க கூடாதா? விற்க கூடாதுன்னா வலது பக்கம் சுத்துங்க. இப்ப நான் கேள்வியை மாத்தி கேட்கிறேன். விற்க கூடாதுன்னா வலது பக்கம் சுத்துங்க. விற்க வேணான்றீங்க. அப்ப அவங்க இவ்வளவு பிரச்சனைல இருக்காங்க, வீடை விற்க வேணாம்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாவே அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுமா? அப்படின்னா வலது பக்கம் சுத்துங்க. வருமானம் வரும், வேலைக்கு போவாங்க, கல்யாணம் ஆகும்னா வலது பக்கம் சுத்துங்க. பாத்துங்க, வீடு இப்ப விற்க கூடாதான். அவங்க சொன்னா சரியா தான் இருக்கும், கரெக்டா சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம். நீங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அகத்தியோட எந்திரம்லாம் வாங்கிட்டு போய் இங்க பூஜையில கலந்துக்கிட்டு ஹோமத்துல கலந்துக்கிட்டு நம்ம ஹோமம்லாம் வளர்த்து எல்லாம் சரி பண்ணி நம்ம அகத்தியரோட வாக்குப்படி அவர் எந்த அச்சரம் சொல்றாரோ அதெல்லாம் போட்டு கொடுத்து சரி பண்ணி தரேன். அதுல சரியான பிறகு உங்களுக்கு கஷ்ட நிலை சரியாயிடும், வீடு விற்க வேணாம்னு சொல்றாங்க. அப்படிதானே ஐயா? அப்படின்னா வலது பக்கம் சுத்தி வாக்கு கொடுங்க, பாத்துக்கங்க. அப்படிதான் சொல்றாங்க. சரி, அடுத்தது கேள்வி எண் 13. நாங்கள் அனைத்து தெய்வத்தை வணங்கினாலும் எங்களுக்கு பலன் அளிக்கவில்லை. அவங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் பலன் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சாமி கும்பிட்றதுனால பலன் இருக்கா இல்லையா? பலன் இருக்குன்னா வலது பக்கம் சுத்துங்க, பலன் இல்லைன்னா இடது பக்கம் சுத்துங்க. பலன் இல்லை, பலன் இல்லையா, அளிக்காதான் பலன். ஏன்னா ஒரு தீய சக்தி பெருசா உங்களுக்கு கிட்ட இருக்கும்போது அது எப்படி பலன் அளிக்கும்? இதெல்லாம் விலைக்கு சரி பண்ணதுக்கு அப்புறம் எந்த சாமி கும்பிட்டாலும் அவங்க பலன் அளிக்கும்னா வலது பக்கம் சுத்துங்க. பாத்துங்க. ஒண்ணும் இல்லை, மை இல்லை, மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை. அவன் கையை ஊனி சும்மா உளுந்துராம இருக்கிறது தான் கையை ஊன்றான், தானதான் இழுப்பாரு. பாக்குற ஒவ்வொருத்தரும் வந்து அது மேல ஏறி உட்காரும் போது நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதனால பொய் பேசுறது வேலை இல்லை. எனக்கும் காசு பணம் இல்லாம இதை ஜீவனம் பண்ணி சாப்பிடணுன்றதே நான் வரல. கடவுள் புண்ணியத்துல சொத்து சுகம்லாம் இருக்கு. இந்த காலகட்டத்துல எனக்கு உத்தரவு இதுதான். நான் மனுஷ ஜீவராசி தானே, நானும் ஜீவனா தானே பிறந்து வந்திருக்கேன், நான் கடவுள்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நான் இதை தான் செய்யணுன்றது என்னோட அகத்தியர், என்னோட குலதெய்வம் எனக்கு உத்தரவா கொடுத்ததுனால இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பல எதிர்ப்புகளுக்கு நடுவே, பல பேர் இது வேணான்னு சொல்றதுக்கு நடுவே நான் இதுதான் செய்யணும்னு நான் செஞ்சுட்டு இருக்கேன், மக்களோட நலனுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் சரி பண்ண எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் இருக்கு, நோய் வந்தா பாக்குறதுக்கு. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளை வர்றதை வந்து எல்லாரும் பார்க்க முடியாது. கடவுளோட அருளை பெற்று கடவுள் அந்த அமைப்பை கொடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க தான், செய்ய சொல்றவங்க தான் செய்ய முடியும். அதுல நானும் ஒருத்தன். எனக்கும் அந்த அமைப்பை கொடுத்துருக்காங்க, அதனால நான் இதை செய்யறேன். அவ்வளவுதான். யாரும் தப்பாலாம் நினைச்சுக்க வேண்டாம், பாத்துக்கங்க.